தேவனுடைய வார்த்தை என்ன அப்படின்னா, ஒரு கட்டுகளை அறுப்பேன். அதை கூட சொன்ன ஒரு கட்டுகளை அறுப்பேன். அடுத்து வாசிங்க நாகும் 1ஆம் அதிகாரத்துல 13ஆம் வசனம். இப்பொழுதும் நான் உண்மையில் இருக்கிற அவன் நுகத்தை முறித்து கட்டுகளை அறுப்பேன். ரெண்டு காரணம் இருக்குது. நுகம், அதே போல கட்டுகள். அந்த மஞ்சளத்தி அப்படின்னு ஒரு மரம் இருக்கு. அந்த மரத்தோடைய என்ன செய்வாங்க, அந்த நுகமுகள் பாத்தீங்கன்னா 2 மாடு இருக்கும். அந்த மாடுக்கு மேல குறுக்கு ஒரு கட்டை வைப்பாங்க. அந்த வீட்டு தாங்கக்கூடிய பெயிண்டா தான் இருக்கும். இருந்தாலும் பாத்தீங்கன்னா அந்த மஞ்சளத்தி மரத்துல செய்வாங்க. அந்த கட்டைய செஞ்சு அதை கீழே 2 கை மாட்டி கழுத்துல மாட்டிச்சுவாங்க. பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த மாட்டுக்கு அதுதான் நுகம், அது சுமை. அவங்க 2 மாட்டுக்கும் சுமை. ஒண்ணு கலந்து போனாலும் ஒண்ணு போகணும்னாலும் அதுக்கு வலிக்கும். இந்த மாதிரி பிசாசானவன் பாத்தீங்கன்னா அந்த கால பூமியில அந்த கால வல்லமைகள் பிசாசு நிறைய வல்லமைகள் உலகத்தின் அதிபதி பிசாசு ஒவ்வொரு தேவ பிள்ளைகள் மேல பாத்தீங்கன்னா அநேக நோய்களை வச்சிருப்பான். அநேக நுகங்கள் பாத்தீங்கன்னா குடும்பத்துல ரட்சிப்பில்லை மாஸ்டர், என் கணவர் மனம் மாறல, என் பிள்ளைங்க கீழ்படியில, எனக்கு அநேக கடன் பாரங்கள், அநேக கஷ்டங்கள், சில பாத்தீங்கன்னா எனக்கு விரோதமான சொந்த பந்தங்கள் எல்லாம் எனக்கு விரோதமா சில காரியங்களை பிசாசுடைய காரியங்களை செய்திருக்கிறாங்க. இப்படி பலவிதமான நுகங்களை சுமந்து சொல்லலாம். ஆண்டு சொல்றாரு, என்னால கூட நுகத்தைகள்லாம் நீங்க ஆண்டு முடிக்க போறாரு. கட்டுரையெல்லாம் கட்டுரை பாத்தீங்கன்னா கட்டுரை எல்லாத்தையும் எல்லாத்தையும் நீங்க முடிக்க போறாரு. விசுவாசமா நம்ம நீங்க கூட செய்தியை கேட்போம். அதை 2 வாசங்கள் 2 சாமுவேல் 22ஆம் அதிகாரத்துல 6ஆம் வசனம். 2 சாமுவேல் 2:22-6. பாதாள கட்டுகள் என்னை சூழ்ந்து கொண்டது, மரண கண்ணிகள் என்மேல் விழுந்தது. அநேக நேரங்களில பாதாள கட்டுகள், மரண கண்ணிகள் என்மேல் சூழ்ந்து கொண்டது, என்மேல் விழுந்தது. மரணத்துக்கு ஏதுவான சில நுகங்கள், சில கட்டுகள் பாத்தீங்கன்னா நம்ம சூழ்ந்து கொண்டது. என்னோட வீட்டுக்காரோடு குறைய பிரச்சனையா, இன்னொரு வாகன காட்டியும் மறுச்சிடலாம், இந்த வியாதியோடு இருக்கிற காட்டிலும் மறுச்சிடலாம், இந்த கடனோடு இருக்கிற காட்டிலும் மறுச்சிடலாம். இப்படி பலவிதமான பிரச்சனைகள் பாத்தீங்கன்னா அவங்க வாங்கினாலிருந்து வார்த்தை வந்துடும். இருக்கிற காட்டிலிருந்து மறுச்சு போயிடலாம் அப்படிங்கிற எண்ணமெல்லாம் அவங்களுக்குள்ள அநேக பாத்தீங்கன்னா விசாசம் நம்ம வைக்கிற ஒரு வகையான நுகம், ஒரு வகையான கட்டளை. நம்மளுடைய சூழ்நிலை எல்லாம் அவங்க தலைகளா மாற்றி பாத்தீங்கன்னா அவங்க பத்தி ரொம்ப தைரியமான ஒரு சகோதரியா சகோதரனா இருப்பாங்க. ஆனா இந்த மாநில முகங்களை பிசாசு வைக்கும் பொழுது இந்த மாலை ஜீவிக்கவே குணாமல் என்ன வந்துடும். அப்படிப்பட்ட சூழல் எத்தனை பேர் மறைச்சு போயிருக்கிறாங்க, நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். தற்கொலை பண்ணி மறைச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு பல நோய்களை பிசாசு மேல வச்சு பாகல கண்ணிகள், மரண கண்ணிகளை விளைவித்து இன்னைக்கு மரணத்துக்கு நேரம் கொண்டு போயிருக்கிறாங்க. இதனால கூட விசேஷமா சுருக்கி போட கட்டதான் அப்படிப்பட்ட கட்டுகளை இன்னைக்கு என்னால கூட எடுத்து போறாரு. சங்கீதம் 116:3. சங்கீதம் 116:3 படியிலே மரண கட்டுகள் என்னை சுற்றி கொண்டது, பாதாள இடுக்கண்கள் என்னை பிடித்தது, இக்கட்டையும் சஞ்சலத்தையும் அடைந்தேன். நிறைய தேவப்பிள்ளைகள் இக்கட்டையும் சஞ்சலத்தையும் அடைகிறாங்க, சஞ்சலப்படுறாங்க. நிறைய காரியங்கள் பிசாசு கொண்டுவரக்கூடிய நுகத்தின் மொத்தமா சஞ்சலம், ஒரே வாழ்க்கை சஞ்சல பாஸ்டர். இந்த வாழ்க்கையெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப வேதனையும் கடினமா போயிட்டு இருந்து அதுக்கு பாத்தீங்கன்னா தேவப்பிள்ளை உங்க மேல வச்சிருக்கிற பிசாசுடைய சில நுகங்கள், சில சுவைகள் தான் நமக்கு சஞ்சலத்தை உண்டாக்குது. அது இக்கட்டு நம்ம சூழ்ந்து நிற்கிறது. காரணம் நமக்கு தெரியாது சுமைகள். அடுத்து பாருங்க 2 மாடு அப்படி மேல ஒரு கட்டை வச்சு 9 ஓரமா கூட்டி போயிட்டு இருக்காங்க. அதுக்கு குறிப்பிட்ட நிப்பாட்டி அது தண்ணி வாயிலாம் குடிக்கல அப்படின்னா அது வாயில பாத்தீங்கன்னா அப்படி எச்சியா வழி பாத்துக்கீங்களா? ஏன்னா அதனால காண முடியாது. அதனால ரொம்ப தூரம் வண்டிக்கு பின்னாடி உட்காந்து இருக்கிற பெரிய சும்மா இருக்குது. அப்ப கொஞ்ச நேரம் ஆச்சு அவங்க ஓரமா நிறுத்தி அது தேவையான கொடுத்தா மாத்திரம்தான் அது அடுத்த நேரம் பயணிச்சு கொண்டு போகும். அதனால முடியாது.
அந்த போலதான் நீங்க நிறைய சுமைகள் நம்ம மேல இருக்குது, சரி நிறைய நுகங்கள் நம்ம மேல இருக்குது. நிமித்தமா சஞ்சலம், நீங்க சஞ்சலப்படுறீங்க. ஆண்டவரே இது ஒரு சஞ்சலமா இருக்குது, இந்த நுகல் என்னைக்கு மாறும், இந்த கட்டுரைகள் எல்லாம் என்னைக்கு மாறும், நிலவுகள் என்னைக்கு மாறும், சூழ்நிலைகள் என்னைக்கு மாறும்னு சொல்லி நம்ம வேலைக்கு வேற நிறுவனம் வார்த்தையை கேட்டுக் கொண்டிருக்கிறோம். ஆண்டு சொல்றாரு, நிச்சயமா செய்தியை பெற வாழ்க்கை இருக்கக்கூடிய சந்திர மாறுங்கள் நான் விசுவாசிக்கிறேன். எஸ்ஐயா 10ஆம் அதிகாரத்துல 27ஆம் வசனம். எஸ்ஐயா 10:27 அந்நாளில் தோழி நின்று அவர் சுமையும் உன் கழுத்தில் நின்று அவர் நுகமும் நீக்கப்படும். அபிஷேகத்தின் நுகம் முறிந்து போகும். அவனுடைய நுகமும் நீக்கப்படும். எப்படி நீக்கப்படும் அப்படின்னா கருவாக நீக்கப்படும். எப்படி அப்படின்னா நம்ம செவிக்கும் பொழுது நமக்கு தான் அபிஷேகம், அதுதான் அவன் நுகத்தை எல்லாம் நீக்கப்படும். நம்ம பாத்தீங்கன்னா அநேக நிறுத்தங்கள் கஷ்டங்கள் வரும்போது யாருக்கும் சொல்லி பழக்க மாட்டேன், அவங்க மாதிரி போய் அழக மாட்டேன், நேர சமூகத்துக்கு போய் நல்ல பால் குடிப்பேன். எதற்கு அனுபவம் இருக்குது. பால் குடிக்கும் பொழுது நமக்குள்ள அபிஷேகம் வரும். முகத்தை எல்லாம் நம்ம அபிஷேகத்துல நம்ம பாடி குதிக்கும் பொழுது அது நம்ம விட்டு நீர் போனா எத்தனையோ நாட்கள் நான் உணர்ந்திருக்கிறேன். எத்தனையோ முகங்கள், சுமைகள், பாரங்கள், இடுக்கங்கள், சஞ்சலங்கள்லாம் வரும்போதெல்லாம் தேவசமூகத்துக்கு போய் மணிக்கணக்கா காத்திருந்து துணிச்சு பாடும் பொழுது அப்படியே அது லகுவாய் மாறுவதை கண்ணால் நான் பார்த்திருக்கிறேன். அப்படி உங்களுக்கு அநேக நூல்கள், அநேக பாரங்கள், அநேக இடுக்கங்கள், சஞ்சலங்கள் தோன்று நிற்கலாம். நீங்க விழுந்து போயிருக்கலாம். நீங்க இரவுகளே உங்க அபிஷேகத்தை நீங்க ஒவ்வொரு நாளும் புதுப்பிக்கணும். பாஸ்டர் என்னைக்கோ நான் ஜோமன் அந்த அபிஷேகம் வரும் பாஸ்டர், அப்படி ஒரு பலன் வரும். ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த அபிஷேகம் எல்லாம் இன்னைக்கு மங்கி போயிருக்கு. அநேகருக்குள்ள இந்த அபிஷேகம் எல்லாம் மங்கி போயிருக்குது. அப்படி எல்லாம் அபிஷேகத்துல நல்லா நிரம்பி பாடி கத்துற தேவ பிள்ளைகள் இன்னைக்கு எல்லாம் அப்படின்னா நேரத்தான் அவங்களுக்கு இருக்க மாட்டேங்குது. இப்ப சுவிசோருக்கு பாத்தீங்கன்னா அப்படி ஒரு அபிஷேகம் இருந்துச்சு. இந்த அபிஷேகத்தினால பாத்தீங்கன்னா நிறைய தாய்ந்த தேவனுக்காக செஞ்சான். ஆனா பாத்தீங்கன்னா அந்த அபிஷேகம் ஒரு இழந்து போனான். கடைசியில் அவனுடைய காரியமும் முடிஞ்சு அவங்க கைக்குள்ள ஒரு 4 பக்கத்துக்குள்ளேயே அவன் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. அப்ப நமக்குள்ள இருக்கிற அபிஷேகம் தான் அப்படி சாஸ்திர முகத்தை முடிக்க முடியும். அப்ப நமக்குள்ள அபிஷேகம் புதுப்பிக்கப்படணும். அவங்க எப்ப முடிவு பண்ணா நீங்க தனியா செதிக்கணும். தனியா ஒரு தேவ சமூகத்துல தனியா நீங்க ரொம்ப அதிகமா நல்லா பாடி குதிக்கும் பொழுதுதான் இந்த அபிஷேகத்தினாலதான் ஒரு நுகங்கள்லாம் அந்த தேவன் முடிப்பார். நீங்க நிறைய பேர் அப்படி செபிக்கிறதே கிடையாது. ஏன்னா இருக்கக்கூடிய நுகமும் கட்டுகளில் கத்துற அறுத்துப்படணும் அப்படின்னா நான் தான் செபிக்கணும். என் அபிஷேகத்தை கொண்டு தேவனுக்கு அபிஷேகம் நான் தான் செபிக்கணும். செபிச்சாதான் அதை மாறும். தேவன் கவனியும். அதே போல நீதி நியாயாதிபதிகள் 15ஆம் அதிகாரத்துல 14ஆம் வசனம் படிக்கல. நியாயாதிபதிகள் 15:14. அவன் லேகி வரைக்கும் வந்து சேர்ந்த போது பெலிஸ்தியர் அவனுக்கு விரோதமாய் ஆரவாரம் பண்ணினார்கள். அப்பொழுது கர்த்தருடைய ஆவி அவன் மேல் பலமாய் இறங்கினதினால் அவன் புயங்களில் கட்டி இருந்த கயிறுகள் நெருப்புட்ட நூல் போலாகி அவன் கட்டுகள் அவன் கைகளை விட்டு அருந்து போயிற்று. சொல்லி பாத்தீங்கன்னா அவனுடைய வல்லமை எதிர்ப்பு சொல்லி தெரிந்து சொல்லிட்டு கைகளால் கட்டி வைக்கிறாங்க. அப்ப கர்த்தருடைய ஆவி நமக்குள்ள வரும் பொழுது பாத்தீங்கன்னா அவனுடைய கட்டுகள் பாத்தீங்கன்னா ஒரு கயிறு மேல ஒரு நெருப்பட்ட இருக்கும். ஒரு நூல் சுத்தி உங்க மேல ஒரு கயிறு இருக்குது. ஒரு நெருப்பு கொண்டு வச்சீங்க அப்படின்னு எப்படி ஒரு வேகமா கட்டு அங்க போகும். அந்த மாதிரி கர்த்தருடைய ஆவி அவர் அபிஷேகம் நமக்குள்ள வந்தா மட்டும்தான் முகத்தை எல்லாம் விசுவாசோட முகத்தை எல்லாம் பாத்தீங்கன்னா முடிக்க முடியும். கத்துக்கள் எல்லாம் கத்து முடிச்சு போட முடியும். நமக்குள்ள பரிசுத்த ஆவி எப்படி வருது? நீங்க நிறைய பேருக்கு பரிசுத்த ஆவி நமக்குள்ள எப்படி நீராக அமைய சொல்லி பார்க்கணும். நீராக 14 தோற்றி பார்க்கணும். என்னுடைய செபச்சீவி எப்படி இருக்குது? ஸ்கூல் நம்ம பிள்ளைங்க படிக்குது அப்படின்னா 5 பாடம் இருக்கு. அது ஒரு பாடத்துல மார்க் குறைவா வருது அப்படின்னா ஏன் குறைவா வருது, அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி நீங்க யோசிச்சீங்கன்னா அதுக்கு நேரம் கொடுக்கறது இல்லை, அதிகமா படிக்கிறது இல்லை அப்படின்னு நம்ம தெரிந்து கொள்ளணும். அதே போலதான் நமக்குள்ள இருக்கக்கூடிய பரிசுத்த ஆவியார் நமக்குள்ள அவர் எப்பவுமே இருக்கிறாரு. அது எப்படி நமக்குள்ள அவர் இருக்கிறாரு,
அவர் இருக்கிறவர் நமக்குள்ள எப்படி அவர் நம்ம பயன்படுத்துறோம் அப்படிங்கறது முக்கியம். நம்ம எதுவுமே செய்யாம நமக்குள்ள வாசனாக்களை படுத்த ஆவிய நம்ம தேடாம துதிக்காம அவருக்கு அபிஷேகத்தை வீணடிச்சுட்டு நம்ம உட்கார்ந்து அப்படின்னா நம்ம மேல இருக்கக்கூடிய முகம் இன்னும் அதிகமாகும், வாரம் இன்னும் அதிகமாகும். அதனால போன இந்த 6 நாள் வீட்டுக்கு போய் அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை வர்றதுக்கு முன்னாடி நீங்க 6 நாள் நல்ல நீங்க வீட்டுல அழைப்புள்ள நீங்க கைத்தட்டி பாடி குளிச்சு வசனம் தியானிச்சு பாருங்க. 1 மணி நேரம் 1 மணி நேரம் அப்படி தெரிஞ்சு பாருங்களே. இந்த 6 நாள்ல உங்க முகமெல்லாம் மாறிடும், முகத்தெல்லாம் உங்க சுமையெல்லாம் கத்தர்லே லகுவாய் மாற்றிடுவார். என்ன வந்தாலும் கத்தர் பார்த்துக் கொள்வார் அப்படிங்கிற எண்ணம் நமக்குள்ள வந்துடும். நீங்க அப்படியெல்லாம் ஜெபிக்கிறதே கிடையாது. அனைவரும் அப்படியெல்லாம் தக்க சமூகத்துல உட்கார்ந்து ஜெபிக்க ஒரு கஷ்டம் வந்துட்டு, ஒரு வியாதி வந்துட்டு, ஒரு பண தேவை வந்துருச்சு, அப்பதான் நாம அதிகமா வந்து சோகம் பண்ணுவோம். ஆனா பார்த்தீங்கன்னா அப்படி நமக்குள்ள அப்படி அபிஷேகம் வந்துச்சு அப்படின்னா நமக்கு மேல ஒரு முகத்தை எல்லாம் கத்த முடிவெடுச்சுடுவார், கட்டுரையில கத்த அறுத்து போட்டுருவார். அப்படிப்பட்ட அபிஷேகம் நமக்குள்ள வரும். இன்னைக்கு அப்படிப்பட்ட அபிஷேகமும் இல்லையே. நம்முடைய முகங்கள் சுமைகள் மாறணும் அப்படின்னா நீங்க ஜெபிக்காம நமக்குள்ள பரிசுத்த ஆவிய இடத்துல நம்ம போய் நெருங்காம இந்த அபிஷேகத்துல எல்லாம் துதிக்காம ஒரு சுமைகள் ஒரு முகங்கள் ஒரு நாளும் மாறாது. அது அதிகமாகிதான் இருக்கும் ஒவ்வொரு நாளும். நம்ம ஜெபிக்கிறதே கிடையாது. நல்ல கூட வாசி லூகாஸ் விசேஷம் 19ஆம் அதிகாரத்துல 30-35 முடிய படிக்கிறேன். லூகாஸ் விசேஷம் 19ஆம் அதிகாரத்துல 30-35 முடிய படிக்கிறேன். உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்திற்கு போங்கள், அதிலே பிரவேசிக்கும் போது மனுஷரில் ஒருவனும் ஒரு காலமும் ஏறியிராத கழுதை குட்டியை கட்டி இருக்க காண்பீர்கள். சொல்றாரு, உங்களுக்கு இந்த ஊருக்கு போங்க, மனுஷன் ஒருத்தரும் ஏறியாத ஒரு கழுதை குட்டி, அந்த ஒருவரும் ஏறியாத ஒரு கழுதை குட்டி, அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள், அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள். கவனிக்கிறே. அப்புறம் ஆண்டு சொல்றாரு, சீசன்ல பார்த்து நீங்க ஊருக்கு போங்க. இந்த ஊர்ல பாத்தீங்கன்னா ஒரு கழுதை குட்டி, அந்த ஊருடைய முச்சந்திய நடு சென்டர்ல ஒரு கழுதை குட்டி கட்டி இருக்கும். அதை நீங்க அவுத்துட்டு வாங்க, அது யாரும் ஏறிக்க மாட்டாங்க அப்படின்னு கழுதை குட்டி. அப்ப அந்த கழுதை அப்படின்னா அது கட்டப்பட்டது அப்படின்னாலே கட்டப்பட்டது. அது இஷ்டத்துக்கு அது நிறைய சக்திகள் இருக்கு. நம்ம செய்திக்கு வேறு சக்திகள் எடுத்துக்குவோம். அப்ப படிச்சிருவான். அனுப்பப்பட்டவர்கள் போய் அதை ஏன் அவிழ்க்கிறீர்கள் என்று யாராவது உங்களிடத்தில் கேட்டால் அது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள் என்றார். நீங்கள் நானும் அப்படிதான் கட்டப்பட்டதா இருக்கிறோம். இந்த கழுதையை போல அவருடைய கழுத்துல கைத்தை வச்சு கட்டி வச்சிருக்காங்க. அதனால அந்த இஷ்டத்துக்கு எங்கேயும் போக முடியல, அந்த இஷ்டத்தை சாப்பிட முடியல, அது எங்கேயும் போக முடியல. நம்மளோட இன்னைக்கு விசுவாசனால நம்ம இன்னைக்கு இந்த கழுதை குட்டியை போல கட்டப்பட்டிருக்கிறோம். அவனோட முகத்தை அவனுடைய முகத்தினால கட்டப்பட்டிருக்கிறோம். நாம எதுலையும் நம்ம இஷ்டப்படி ஆண்டவர் சமூகத்துக்கு நெருங்க முடியல, செபிக்க முடியல, வாசிக்க முடியல. முன்னாடி நிறைய கடன் இருக்குது, சரீரத்துல வியாதிகள் இருக்குது. இந்த மாதிரி பாத்தீங்கன்னா நிறைய கட்டுகள், பாவ கட்டுகள், பாத்தீங்கன்னா சாப கட்டுகள், வியாதி கட்டுகள், மரண கட்டுகள், விபச்சார கட்டுகள், பணாசை கட்டுகள், ஆசீர்வாதக்கூடிய கட்டுகள், விக்கிரக கட்டுகள், பாத்தீங்கன்னா அப்படி பலமான உலகத்தின் அதிபதியா இருக்கக்கூடிய பொல்லாத ஆவி நிமித்தமா நீ கட்டப்பட்ட குடும்பத்தில் நிம்மதி இல்லாம நிறைய பேர் குடும்பத்துக்கு புரிஞ்சுருக்காங்க. அதுவும் என்ன கட்டுதான். இந்த மாதிரி கழுதை குட்டியை போல நம்ம கட்டப்பட்டிருக்கிறோம். ஆனா ஆண்டு சொல்றாரு, அந்த கழுதை குட்டி கர்த்தருக்கு தேவை. அதே போல நீங்கள் நானும் கட்டப்பட்டிருக்கிற தேவனுடைய யார் தேவை? கர்த்தருக்கு தேவை. இல்லையா? நீங்க யாரும் தேவைப்படுறோம்? கர்த்தருக்கு தேவைப்படுறோம். படிச்சிருமா. அனுப்பப்பட்டவர்கள் போய் தங்களுக்கு அவர் சொன்னபடியே கண்டார்கள். கழுதை குட்டியை அவிழ்க்கும் போது அதற்கு உடையவர்கள் குட்டியை ஏன் அவிழ்க்கிறீர்கள் என்று கேட்டார்கள். அதற்கு அவர்கள் அது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லி அதை இயேசுவினிடத்தில் கொண்டு வந்து தங்கள் வஸ்திரங்களை அதன் மேல் போட்டு இயேசுவை அதன் மேல் ஏற்றினார்கள். அப்ப இயேசு உங்க மேல ஏறணும்னா
அந்த கட்டுகள் அவிழ்க்கப்படணும். அல்லேலூயா. இந்த கட்டுகள் அவிழ்க்கப்படணும். நீங்க நினைப்பு அப்படியே கட்டப்பட்டிருக்கீங்க. குடும்பங்கள்ல சில பிசாசு முகத்தை வச்சு சுமையை வச்சு கட்டப்பட்டு ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கீங்க. கட்டுப்பட்டுதான் வாழ்ந்துட்டு இருக்கீங்க. ஆனா சொல்ற கட்டுகளை அவிழ்க்கணும் அப்படின்னா அந்த தேவ பிள்ளைகளே நீ போல கட்டுகளை அவிழ்க்கப்பட்டு நீங்க தேவனுக்கு தேவை. கட்டப்பட்ட கல்வியை அவிழ்க்கப்பட்டவங்க அது மேல வஸ்திரத்தை போட்டு யார் அமர்ந்தார்? இயேசு அமர்ந்தார். உங்க மேல இயேசு அமர்ந்தால் கட்டுகள் எல்லாம் நீங்க அவிழ்க்கப்படணும். அல்லேலூயா. விசுவாச நீங்க நானும் நீங்க பாத்தீங்கன்னா ஆண்டு எப்படி கட்டுகள் கூட வந்த சீசனுக்கு அவுழ்த்த போலடிக்கு இந்த கட்டுகளை எல்லாம் அவுழ்ப்பதற்கு அவர் ரெடியா இருக்கிறார். இன்னைக்கு நீங்க ஆராதிக்க போறாங்க. இந்த கட்டுகளை எல்லாம் கட்டு முடிக்க போறாரு. எல்லா கட்டுகளை எல்லாம் கட்டடிக்கு அறுத்துப்பட போறாரு. எடுத்து வாசிங்க மார்க்ஸ் விசேஷம் 5ஆம் அதிகாரத்துல 1-8 முடியப்படுகிறேன். மார்க்ஸ் விசேஷம் 5ஆம் அதிகாரத்துல 1-8 முடிய வசனங்கள். பின்பு அவர்கள் கடலுக்கு அக்கறையில் உள்ள கதரேனுடைய நாட்டில் வந்தார்கள். அவர் படவிலிருந்து இறங்கின உடனே அசுத்த ஆவியுள்ள ஒரு மனுஷன் பிரேத கல்லறைகளில் இருந்து அவருக்கு எதிராக வந்தான். அவனுடைய குடியிருப்பு கல்லறைகளிலே இருந்தது. பாத்தீங்கன்னா கடலுக்கு அக்கறைக்கு வராது. இந்த ஊருக்கு வந்தவங்க பாத்தீங்கன்னா ஒரு மனுஷன் இருக்கிறான். படகுல இயேசு உடனே அசுத்த ஆவி பிடிச்ச ஒரு மனுஷன். அப்ப அந்த அசுத்த ஆவி மேல கட்ட போட்டுருக்கான். அல்லேலூயா. நம்ம கட்டிக்கிறது யாரு? விசுவாசம் கட்டி வைப்போம். அப்ப இந்த கடலை குட்டி கட்டி யாரு? அதுவா கட்டுச்சா? ஒருத்தர் கட்டி வச்சிருப்பாங்க. ஒரு கடலை குட்டி இருக்கு அப்படின்னா அதை ஒருத்தர் தான் கட்டி வச்சிருக்காங்க. அதே போலதான் உங்களுடைய ஒரு விசுவாசம் உங்களை கட்டி வச்சிருக்கான். உங்களைய கட்டி அவன் சுமையை நோக்கி நோட்டு மேல வச்சு கட்டி வச்சிருக்கான். இந்த மாடை பாருங்க, இந்த மேல இருக்கக்கூடிய கட்டையை எடுத்து இந்த மாடு ஃப்ரீயா சாப்பிட்டு இருக்கும். அது வரைக்கும் பாத்தீங்கன்னா அது ரொம்ப சிரமப்பட்டுதான் கொஞ்சம் நடந்து போகும். அதுக்கு மேல அதெல்லாம் முடியாது. அதுக்கு இப்பெல்லாம் நிறைய வாகனம் வந்துருச்சு. இந்த காலத்துல வந்து மாட்டு வண்டி தான். ரெண்டு மாட்டு வண்டி நிறைய சுமையை சுமந்து போகும். அது பதிவு குறிப்பிட்ட தூரம் போனா அதெல்லாம் முடியாது. அது நம்ம வேகமா அது ஏற்கிறவங்க சாட்டில வேகமா அடிப்பாங்க. அது வழி தாங்க முடியாம போகும். அதனால கொஞ்சம் போன கூட அதெல்லாம் முடியாது. அது போலதான் நீங்களும் நானும் பிசாசு ஒரு அசுத்தாவி பிடிச்ச மனுஷனை போலதான் நம்மளோட பிசாசு கட்டி வச்சிருந்தான். குடும்பத்தை, நம்மளுடைய பிள்ளைகளை, நம்மளுடைய கணவர், நம்மளுடைய சூழ்நிலை எல்லாத்தையுமே. அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு அசுத்தாவி பிடிச்ச மனுஷன் அதெல்லாம் ஆண்டுகளை எதிர்பட்டுவான். பாத்தீங்கன்னா பிரேத குழியில் இருந்து அவன் குழி பின்னது குழி பின்னது கல்லறை சுடுகாட்டுலதான் அவன் வாழ்ந்துட்டு இருக்கான். அவன் அந்த அசுத்தாவி ஆவி போயிட்டு படிமா அவனை சங்கிலிகளினாலும் கட்ட ஒருவனாலும் கூடாது இருந்தது. சங்கிலினாலும் கட்ட முடியாதாமா. அவனுக்குள்ள அசுத்தாவி அப்படியான அப்படியாவே அவன் அழகு. அவன் அநேக தரம் விலங்குகளினாலும் சங்கிலிகளினாலும் கட்டப்பட்டிருந்தோம். சங்கிலிகளை முறித்து விலங்குகளை தகர்த்து போடுவான். அவனை அடக்க ஒருவனாலும் கூடாதிருந்தது. சங்கிலிகள் விலங்குகளால் கட்டப்பட்டிருந்தான். அந்த வாலிப சகோதரன் பாத்தீங்கன்னா அசுத்தாவும் கட்டி வச்சிருந்துச்சு. புரிஞ்சிருந்துச்சு. பாத்தீங்கன்னா ஒரு கல்லறையில சுடுகாட்டுதான் வாழ்ந்துட்டே இருந்தான். அப்படிப்பட்ட ஆவிதான் கட்டப்பட்டிருந்தான். இந்த வாழ்க்கையை கூட அன்றைய வாழ்க்கை எப்படியோ ஒரு பாஸ்டர் வாழ்க்கை ஏதோ ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கேன். சபைக்கு கூட ஏதோ ஒரு சூழ்நிலை நுட்பமாக கடந்து வந்துட்டு இருக்கிறேன். அப்படிப்பட்ட நிலைமைகள சில குடும்பங்களை பார்த்தீங்கன்னா அப்படி கட்டப்பட்ட நிலைமையில வீடு இருக்கும். வீட்டுல யாரும் இருக்க மாட்டேன். பாத்தீங்களா எல்லா வசதிகளுக்கு ஒரு வீட்டு கடந்து போயிருக்கிறேன். பக்கத்துல ஜொலிக்க போயிருக்கேன். பக்கத்துல சொல்றாங்க, ஐயா அவங்க குடும்பத்துல யாருமே இல்லையா, ஏன் வந்து அவன் சொந்த இருக்காமா அவங்க எல்லாம் சொல்லியிருந்தாங்க அப்படின்றதுக்கு. அவங்க குடும்பத்துல பிரச்சனை வந்து கணவன் ஒரு பக்கம் இருக்காங்க, மனைவி ஒரு பக்கம் இருக்காங்க, பிள்ளைங்க ஒரு பக்கம் இருக்காங்க. ஐயா வீட்டுல எல்லா பொருளுமே இருக்கா, எல்லா பொருளும் உள்ளதா இருக்கு. வீடு போட்டிட்டு ஒரு வீடு கூட்ட பெரிய வீடு. ஆனா வீட்டுல ஒருத்தரும் இல்லை. பாருங்க, ஏதோ ஒரு குடும்பத்துல பிரச்சனை, கணவனுக்கு பிரச்சனை வந்து குடும்பமா சிறந்து போயிடுச்சு. இன்னைக்கு நிறைய குடும்பங்கள் அப்படித்தான் கட்டப்பட்டது. இந்த வானிலை மக்களும் பாத்தீங்கன்னா சங்கிலினால விலங்குனால கட்டப்பட்டிருந்தோம். இந்த கட்டங்கள் எல்லாம் முறுக்கு போட்டு அதை ஒருவரும் அவங்கிட்ட போக முடியாது. அப்புறம் ஒரு ஆக்ரோஷமான மனுஷனாக இருந்தா படிகளே
அவன் எப்பொழுதும் இரவும் பகலும் மலைகளிலும் கல்லறைகளிலும் இருந்து கூக்குரலிட்டு கல்லுகளினாலே தன்னை காயப்படுத்தி கொண்டிருந்தான். இரவு பகலும் கல்லுனால் தன்னை தானே காயப்படுத்திக்குவோம். பாருங்க, நீ நினைச்சு பாருங்க, ஒரு கல் எடுத்து நீங்களே மேல போட்டுப்பீங்களா? ஒரு கல் எடுத்து நீங்களே மேல போட்டுப்பீங்க? போட மாட்டீங்கல்ல. ஆனா அந்த வாணிப மகன் பிசாசுல கட்டப்பட்டிருந்தான். அவன் இரவு பகலும் ஒன்னாம கூப்பிட்டே இருப்பான். அந்த கல் எடுத்து அவனே தன்னை காயப்படுத்திட்டே இருந்தான். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில கட்டப்பட்டிருந்தான். அவன் இயேசுவை தூரத்திலே கண்டபோது ஓடி வந்து அவரை பணிந்து கொண்டு, இயேசுவே, உன்னதமான தேவனுடைய குமாரனே, எனக்கும் உமக்கும் என்ன? என்னை வேதனைப்படுத்தாதபடிக்கு தேவன் பேரில் உனக்கு ஆணை என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். அண்டவரே, உமக்கும் எனக்கும் என்ன? இந்த வேதனைப்படுத்துவான் வந்தீங்க. ஏன்னா அந்த மகளுக்குள்ள இந்த ஆவியான அப்படி ஒவ்வொரு நாளும் அதான் கழிக்குது. ஏன்னா அவன் அந்த ஆவியால கட்டப்பட்டிருக்கிறான். நிறைய குடும்பங்கள்ல பாத்தீங்கன்னா ஆண்டோட பிள்ளைங்க தான் ரசிக்கப்படாமல் இருப்பாங்க. சபைக்கு வருவாங்க, அவங்களுடைய ஜீவியம் முழுவதும் பைபிளுக்கும் ஆண்டவருக்கும் சம்பந்தமே இல்லாத ஒரு ஜீவியம் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. காரணம் ஏதோ ஒரு விசுவாசம் கட்டப்பட்டிருக்கிறாங்க. அதனால நிச்சயமாகவே நீங்க ஆண்டோடத்துல அந்த விசுவாசம் பாத்தீங்கன்னா அவன் அல்ல, அவனுக்குள்ள இருக்கிற ஆவிதான் வந்து நீங்க வேதனைப்படுத்ததான் வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம். கேட்டு படிச்சது. ஏனெனில் அவர் அவனை நோக்கி அசுத்த ஆவியே இந்த மனுஷனை விட்டு புறப்பட்டு போ என்று சொல்லி இருந்தார். இதே சம்பவம் பாத்தீங்கன்னா லூகாஸ் விசேஷம் 8ஆம் அதிகாரத்துல 29-36 முடிய லூக்கா 8:29-36 மணி படிகளே. அது ஒரு வித்தியாசம் எழுதப்பட்ட படிகளே 29. அந்த அசுத்த ஆவி அவனை விட்டு போகும்படி இயேசு கட்டளையிட்டபடியினாலே அப்படி சொன்னான். அந்த அசுத்த ஆவி வெகு காலமாய் அவனை பிடித்திருந்தது. வெகு காலமாய் அவனை கட்டி வச்சிருந்துச்சு. அசுத்தாவி வெகு காலமாய் சுகத்தாம வச்சிருந்து அவனை கட்டி வச்சிருந்துச்சு. அதனாலதான் அவர் என்ன பண்றது தெரியாம தனக்கான இரவு பகல் கூப்பிடுறதும் கல்வினால தன்னை காயப்படுத்திக்கிறதும் பாத்தீங்கன்னா முடிவு பாத்தீங்கன்னா சுடுகாட்டுதான் வாழ்ந்துட்டு இருப்பான். சங்கிலினாலையும் விலங்குனாலே கட்டப்பட்டு இருந்தான். அத ஒருவரும் கிட்ட போக முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சோதனம், அப்படிப்பட்ட ஒரு மனுஷனா இருந்தான். சரிங்களே. அந்த அசுத்த ஆவி வெகு காலமாய் அவனை பிடித்திருந்தது. அவன் சங்கிலிகளினாலும் விலங்குகளினாலும் கட்டுண்டு காவல் பண்ணப்பட்டிருந்தோம். காவல் இருந்திருக்கான். அவன் பிசாசு நினைஞ்சிருக்கான். மகனை கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கான். பாத்தீங்கன்னா டிவி பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுல டிவி விளக்கெல்லாம் சொல்லி இருப்போம், டிவி ஆன் பண்ணிருப்போம். ஆனா ரிமோட் இருந்தாதான் டிவி ஆன் பண்ண முடியும். அந்த வாழ்வு மகனை பிசாசு ரிமோட்டை போல அவன் விருப்பப்படுறதுதான் அவனை தப்பி வச்சிருந்தான். அவன் என்ன தோணும் அதையெல்லாம் செய்ய வச்சான் பிசாசு. நீங்க தேவைப்படுங்களே, நமக்குள்ள பிசாசு இப்படிதான் நம்மளுடைய எந்த சூழலையும் நம்மளை தட்டி வச்சிருக்கிறான். பாவத்துக்கு, மரணத்துக்கு, சாபத்துக்கு, ஆசீர்வாதத்துக்கு பெற முடியாத சில கத்துக்கள், சமாதானம் இல்லாத சில கத்துக்கள், குடும்பத்துக்களை பத்தினா பொருளாதார நெருக்கடி வெளியே இருக்கும். வீணான செலவுகள் இரவு கத்து இதெல்லாம் பிசாசுலாம் ஒரு பிசாசு ஒரு நுகம். இதையெல்லாம் கத்துறது நல்லா கூட நம்ம துடிக்க போற கத்துற முடிக்க போற படிமா. அவன் சங்கிலிகளினாலும் விலங்குகளினாலும் கட்டுண்டு காவல் பண்ணப்பட்டிருந்தோம். கட்டுகளை முறித்து போட்டு பிசாசினால் வனாந்திரங்களுக்கு துரத்தப்பட்டு இருந்தான். இயேசு அவனை நோக்கி உன் பெயர் என்னவென்று கேட்டார். அதற்கு அவன் லேகியோன் என்றான். அநேக பிசாசுகள் அவனுக்குள் புகுந்திருந்தபடியால் அந்த பெயரை சொன்னான். ஒரு பிசாசு இல்ல, அநேக பிசாசுகள் அவனுக்குள்ள புகுந்திருந்துச்சு, அவனை கட்டி வச்சிருந்துச்சு. அதனாலதான் வனாந்திரத்துல வாழ்ந்துருந்துச்சு.
பாத்தீங்கன்னா தன்னை காயப்படுத்திட்டு இருந்தான். இன்னைக்கு எப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கு, ஆனால் நிச்சயமா நீ செடிக்க போனீங்க. கர்த்தரை பெரிய விடயம் தேவைப்படுற கடைசி உள்ள பேசுவோம். தங்களை பாதாளத்திலே போக கட்டளையிடாதபடிக்கு அவைகள் அவரை வேண்டிக் கொண்டனர். அவ்விடத்தில் அநேகம் பன்றிகள் கூட்டமாய் மலையிலே மேய்ந்து கொண்டிருந்தது. அநேக பன்றிகள் அந்த பன்றிகளுக்குள் போகும்படி தங்களுக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டனர். அந்த வாணி பவனுக்குள்ள இயேசுவை வேண்டிக் கொள்ளுது. நீ வந்து பாதாளத்துக்கு பன்றிகளுக்குள்ள அனுப்பினா சொல்லி அவைகளுக்கு உத்தரவு கொடுத்தார். அப்படியே பிசாசுகள் அந்த மனுஷனை விட்டு நீங்கி பன்றிகளுக்குள் புகுந்தன. உயர்ந்த மேட்டிலிருந்து கடலிலே பாய்ந்து அமிழ்ந்து மாண்டது. அவைகளை மேய்த்தவர்கள் சம்பவித்ததை கண்டு ஓடி போய் பட்டணத்திலும் சுற்றுப்புறங்களிலும் அறிவித்தார்கள். அப்பொழுது சம்பவித்ததை பார்க்கும்படி ஜனங்கள் புறப்பட்டு இயேசுவினிடத்தில் வந்து பிசாசுகள் விட்டு போன மனுஷன் வஸ்திரம் தரித்து இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து வஸ்திரமே இல்லாம பாருங்க, உடல் இல்லாம அனாந்திரத்துல சுடுகாட்டுல இரவும் பகலும் கூப்பிட்டு தன்னை தானே காயப்படுத்திக்கிட்டு, ஏன்னா பிசாசுகள் அவனுக்குள்ள போட்டு இருந்துச்சு. அவருக்கு சொல்லுது லேகியோன்னு சொல்லுது. லேகியோன்னா அநேக பிசாசுகள் அவன் மேல கட்டி வச்சிருந்துச்சு. அதனால அவன் அப்படிப்பட்ட மனுஷனா வாழ்ந்துட்டு இருந்தான். அது வரைக்கும் புத்தி தெளிந்து பிசாசுகள் விட்டு போன மனுஷன் வஸ்திரம் தரித்து இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து புத்தி தெளிந்திருக்கிறதை கண்டு பயந்தார்கள். பிசாசுகள் பிடித்திருந்தவன் சுத்தமாக்கப்பட்டதை கண்டவர்களும் அதை அவர்களுக்கு அறிவித்தார்கள். அப்ப அவனுக்குள்ள இத்தனை வருஷமா பிசாசு அவனை கட்டி வைத்திருந்துச்சு. ஆண்டவர் கட்டளை கொடுக்கிறாரு. அது பிசாசு ஆண்டவர் வேண்டிக் கொள்ளுது. பன்றிகளுக்குள்ளே போக கட்டளைன்னு சொல்லி உடனே ஆண்டவர் பன்றிகளுக்குள்ள போக கட்டளை. எல்லா பன்றிகளும் கடல்ல பாய்ந்து மாண்டு மறிச்சு போச்சு. நல்ல கூட எல்லா யாரும் போமா ஒரு கட்டுகளை கர்த்தர் அறுப்பான். பிசாசோட முகத்தை எல்லாம் கர்த்தர் மொழிப்பான். சுமையை போல அல்லவே பிசாசு அநேக முகத்தை வாடி மௌனத்துதான் வீட்டில் போல அநேக சங்கடியினால் அல்லவே தாவை சொல்றவனாப்பா விலகுனால் கட்டப்பட்டவனா அல்லவே தாவை வனாந்திரத்துல அல்லவே பிரேத கொள்ளையில கதாவை உடை இல்லாமல் இரவு பகலும் அல்லவே பிசாசு அவனுக்குள்ளா இருந்து இரவு பகலும் பூக்கள் வைத்து அல்லவே தன்னுடைய கையினால தன் சரீரத்தை காயப்படுத்தி கொண்டு வெகு காலமாய் அவனுக்குள்ள பிசாசுகள் போதிருந்தது. அன்றவனுடைய குடும்பத்துக்குள்ள பிசாசனை கட்டி வச்சிருக்கான்ப்பா. அவனுடைய முகத்தை என் மேல வச்சிருக்கான்ப்பா. அன்றவனை என்னால இதுல இருந்து வெளியில வரவே முடியல. பாவ கட்டுகள், சாப கட்டுகள், வியாதி கட்டுகள், மரண கட்டுகள், தாவை சொல்ற பண ஆசைய கட்டுகள், ஆசீர்வாதத்தை தர முடியாத கட்டுகள், அன்றைய தாவை சொல்றப்பா இப்படி அநேக கட்டுகள்னால கட்டப்பட்டு அன்றவனை அவன் சுமை என் மேல இருக்குல்லப்பா. அவன் முகத்தை என் மேல வச்சிருக்கான். அன்றவரை தாவே அவனுடைய கட்டுகள் எல்லாம் இந்த நாளில தேவன் அறுக்க வேண்டுமான செபிக்கின்ற தாவே, தேவன் முகத்தை எல்லாம் முடிக்க வேண்டுமான செபிக்கின்ற தாவே, அவனுடைய கட்ட சங்கடிக்க வேண்டுமான செபிக்கின்ற தாவே. தேவ பிள்ளைகளே, உங்க மேல இருக்கக்கூடிய முகத்துக்காக நீங்க தான் செபிக்க போறீங்க, நான் அல்ல. பிசாசு சொன்ன வேதனைப்படுத்தவா இங்க வந்தீங்க அப்படி பிசாசு கேட்டான். இன்னைக்கு சொல்றேன், உங்க மேல இருக்கக்கூடிய முகத்தை கட்டுகளை எல்லாம் கத்தர் முடிக்க போறாரு. இன்னைக்கு புத்தி தெளிந்தவர்களால் தேவ சமூகத்தை கடந்து போகக்கூடிய அண்டவே நாங்க இந்த நோக்கம் எல்லாம் உங்களோட அசையில்லாத ஆசை. தேவத்தை ஒரு நாள் படக்கூடிய பாடல்கள் கஷ்டத்திற்கு கடந்து
முகத்தையும் கட்டுகளையும் அறுத்து புதிய காலம் சிறிது காலம் 2 மணிகளோடு வெளிப்பட்டு இங்கே மன்னிப்புக்காக இருந்துச்சு. இயேசுவோடு செவிக்கிறதுனாலே ஆசீர்வாதம் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் தேவனுடைய பரிசுத்தாவினுடைய ஐக்கியம் சிரிக்கும் நம் அனைவரோடு இருப்பதாக சேர்ந்து சொல்வோம். என் ஆத்மாவே கர்த்தரை சோதரி, என் முழுவதையே நாமத்தை சொல்லுவோம். என் ஆத்மாவே கர்த்தரை சோதரி, அவர் சகல பதங்களையும் மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே அவனுடைய முகத்தையும் அவனுடைய கட்டுகளையும் சேனையும் கர்த்தர் நீக்கி போட்டு அதை கர்த்தர் மொழி வச்சதுக்காக நன்றி சொல்லி மகிழ்ச்சியோடு கடந்து வாங்க. கர்த்தர் பெரிய காரியம்.